Hi friends, welcome back to Birla's பார்வை. இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படினா ஒரு ஆட்டோமேட்டிக் கார் ஓட்டும்போது நம்ம பண்ணக்கூடிய 5 மிஸ்டேக்ஸ் வந்து நம்ம பார்க்க போறோம். அதாவது இந்த 5 மிஸ்டேக்ஸ் வந்து ஒரு ஆக்சிடென்ட்ல போய் முடியறதுக்கு வாய்ப்பு இருக்கும். காரோட ஹெல்த் அது ஸ்பாயில் பண்றதுக்கும் அதிகமா வந்து வாய்ப்பு இருக்கும். சோ இந்த 5 மிஸ்டேக் என்னென்ன அது எப்படி நம்ம ஓவர் கம் பண்ணனும் அப்படிங்கறத பத்தி தான் இந்த வீடியோல ரொம்ப டீடைலா நம்ம பார்க்க போறோம். வீடியோக்குள்ள போலாம். வீடியோக்குள்ள போறதுக்கு முன்னாடி நம்ம சேனலை இன்னும் நீங்க Subscribe பண்ணல அப்படினா Subscribe பண்ணிக்கோங்க. பக்கத்துல இருக்க பெல் பட்டனை கிளிக் பண்ணிக்கோங்க. அப்பதான் நான் போடுற எஃபோர்ட் உங்களை வந்து ரீச் ஆகும். இப்போ வீடியோக்குள்ள போலாம். Number 1 என்ன அப்படினா the biggest mistake அப்படினு சொல்லலாம். மோஸ்ட்லி மேனுவல் ஓட்டிட்டு ஆட்டோமேட்டிக் ஓட்டுறவங்க இந்த தப்பை வந்து பண்ணுவாங்க. என்ன அப்படினா பிரேக் அப்ளை பண்றதுக்கு லெஃப்ட் லெக் யூஸ் பண்ணுவாங்க. ஆட்டோமேட்டிக் கார்ஸ்ல உங்களோட லெஃப்ட் லெக் நீங்க மறந்துறணும். அந்த லெஃப்ட் லெக் வந்து கண்டிப்பாக உங்களோட டெட் பெடல்ல தான் இருக்கணும் அப்படினு சொல்லலாம். உங்களோட டிரைவிங் கம்ப்ளீட்டா உங்களோட ரைட் லெக் வச்சு தான் நீங்க பண்ண போறீங்க. ஆக்சிலரேட்டரா இருந்தாலும் பரவாயில்லை, பிரேக்கா இருந்தாலும் பரவாயில்லை. நீங்க லெஃப்ட் லெக் உள்ள கொண்டு பிரேக் அப்ளை பண்ணலாம் நீங்க முயற்சி பண்ணீங்கன்னா கண்டிப்பாக ஒரு மிகப்பெரிய கன்ஃபியூஷன்ல போய் முடியும். ஒரு ஆக்சிடென்ட்ல போய் முடியிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்கு. அதனால இந்த தப்பை பண்ணாதீங்க. அப்படி நீங்க பண்றவங்களா இருந்தீங்கன்னா அதை மாத்துறதுக்கு கண்டிப்பாக நீங்க முயற்சி பண்ணணும். ஏன்னா லெஃப்ட் லெக்கும் ரைட் லெக்கும் எந்த காலத்தையும் ஒரு சிங்க்ல வந்து வராது. அப்ப என்ன தப்பு நடக்கும் அப்படின்னா நீங்க பிரேக் அப்ளை பண்றதுக்கு பதிலா ஆக்சிலரேட்டரை வந்து அப்ளை பண்ணுவீங்க. இப்போ வண்டி நிக்கிறதுக்கு பதிலா வேகமா போய் முன்னாடியில வந்து ஒரு டேஷ் விடுறதுக்கு அதிகமா வாய்ப்பு இருக்கு. நீங்க இந்த தப்பை நீங்க பண்ணியிருந்தீங்க, நீங்க எக்ஸ்பீரியன்ஸ் பண்ணியிருந்தீங்கன்னா கண்டிப்பாக நீங்க கமெண்ட்ல வந்து சொல்லுங்க. ஸோ இதை வந்து நீங்க ஓவர் கம் பண்ணணும். செகண்ட் மிஸ்டேக், இப்போ நம்ம பார்த்த ஃபர்ஸ்ட் மிஸ்டேக்குங்கிறது டிரைவிங் ரிலேட்டடான ஒரு விஷயம், நீங்க மாத்திக்க வேண்டிய விஷயம். செகண்ட் என்ன அப்படின்னா உங்க காரோட ஹெல்த்தை பாதிக்கிற ஒரு விஷயம், அதாவது கியர் பாக்ஸ் ரிலேட்டடான ஒரு மிஸ்டேக் அப்படின்னு சொல்லலாம். நீங்க வந்து ஒரு காரை நிப்பாட்டணும் அப்படின்னு நீங்க முயற்சி பண்றீங்க அப்படின்னா நீங்க டீல தான் இருப்பீங்க. கார் வந்து மூவ் ஆகிக்கிட்டே இருக்கும். அந்த கார் மூவ் ஆகிக்கிட்டு இருக்கும் போதே டீல இருந்து பீக்கு நீங்க ஷிஃப்ட் பண்ணக்கூடாது. அதாவது டிரைவ் மோட்ல இருந்து பார்க்கிங்க்கு நீங்க மூவ் பண்ணக்கூடாது. அப்படி மூவ் பண்ண என்ன ஆகும் அப்படின்னு கேட்டிங்கன்னா அஃப்கோர்ஸ் கார் வந்து நிற்கும், அதில் எந்த பிரச்சனையும் இல்லை. ஆனால் நீங்கள் பீ பண்ணும்போது என்ன ஆகும்னா உங்களோட கியர் பாக்ஸை வந்து சிஸ்டம் லாக் பண்ணுது. ஒரு பின்னு மாதிரி வந்து ப்ரொஜெக்ட் பண்ணி அந்த கியரை சுத்த விடாமல் லாக் பண்ணும். நீங்கள் மூவிங்கில் இருக்கும் போதே அதை பண்ணும்போது உங்கள் கியர் பாக்ஸ் வந்து டேமேஜ் ஆகிறதுக்கு அதிகமான வாய்ப்பு இருக்குது. அதனால போய் ரோல் ஆகி பார்க் பண்ணி பிரேக் அமுக்கி ஹால்ட் ஆனதுக்கப்புறம் நின்னதுக்கப்புறம் தான் நீங்கள் பீல போடணும். ஸோ நிறைய பேர் அதை பண்ணுவாங்க. மூவிங்கில் இருக்கும் போதே டக்குன்னு ஒரு பீயை போடுவாங்க. அப்போ என்ன ஆகுனா வண்டி அப்படியே ஸ்லோவாக போய் அப்படி சக்குன்னு இப்படி நிற்கும். அதை ஒரு மாதிரி அவங்க என்ஜாய் பண்ணுவாங்க அப்படின்னு சொல்லலாம். பட் அது உங்கள் காரோட கியர் பாக்ஸை கண்டிப்பாக பாதிக்கும். மூணாவது மிஸ்டேக் என்ன அப்படின்னா ஒரு டிரைவிங் மேலே மிகப்பெரிய ஆர்வம் இருக்கிற ஆள்க வந்து பண்ணுறது மேனுவல் கியர் பாக்ஸே ஓட்டி இதை என்ஜாய் பண்ணியிருப்பாங்க. என்ன அப்படின்னா ஃபர்ஸ்ட் கியரை போட்டுட்டு கிளச்சை நல்லா அழுத்தி பிடிச்சிக்கிட்டு நல்லா ஆக்சிலேட்டர் ரைஸ் பண்ணி கிளச்சை விடுவோம். அப்போ என்ன ஆகும், பயங்கரமாக ஒரு வீல் ஸ்பின் வந்து உங்களுக்கு ஜென்ரேட் ஆகும். அதை நிறைய என்ஜாய் பண்ணி நம்மளோட வீடியோலையே நிறைய நம்ம அதை வந்து பண்ணியிருக்கிறோம். வீல் ஸ்பின்னை க்ரியேட் பண்ணுறதுக்காக அதை பண்ணாதீங்க அப்படின்னு நீங்கள் நிறையா சொல்லியிருக்கீங்க. அதுக்கப்புறம் அதை பண்ணுறதே நாங்கள் ஸ்டாப் பண்ணியாச்சு. அதை வந்து ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் ட்ரை பண்ணுறதுக்காக என்ன பண்ணுவாங்கன்னா நியூட்ரலில் வச்சுக்கிட்டு நல்ல ஆக்சிலேட்டரை கொடுத்து ஆக்சிலரேஷனில் இருக்கும் போதே என்ன பண்ணுவாங்க டக்குன்னு டீல போட்டு அப்படி வீல் ஸ்பின்னை வந்து ஜென்ரேட் பண்ணுவாங்க. அது டெஃபினட்டாக உங்கள் கியர் பாக்ஸை வந்து டேமேஜ் பண்ணும். நீங்கள் நல்லா ஞாபகம் வச்சுக்கணும், ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் பிரச்சனை அப்படின்னு ஒன்று வந்துச்சு அப்படின்னா அதை சரி பண்ணுறதுக்கு ஒரு மிகப்பெரிய தொகையை வந்து நீங்கள் கொடுக்க வேண்டியிருக்கும். இந்த மாதிரியான விஷயங்கள் எல்லாம் நீங்கள் பண்ணாதீங்க. அப்படி நீங்கள் எதிர்பார்க்குறீங்களா, தயவு செஞ்சு மேனுவல் கியர் பாக்ஸ்க்கு வந்து போயிருங்க. அந்த பெப்பியான விஷயங்கள் உங்களுக்கு இந்த ஆட்டோமேட்டிக் கியர் பாக்ஸில் கிடைக்காது. இது பியூர்லி கம்ஃபர்ட் ஓரியன்டான ஒரு கியர் பாக்ஸ் அப்படின்னு சொல்லலாம். இதில் போய் இந்த தப்பை வந்து நீங்கள் பண்ணக்கூடாது. நாலாவது தப்பு என்ன அப்படின்னா அகைன் அந்த கியர் நாபில் தான் நீங்கள் வண்டியை ஸ்டாப் பண்ணிவிட்டு பார்க் பண்ணி லாக் பண்ணிவிட்டு கிளம்ப போகிறீங்க அப்படின்னு முடிவு பண்ணிட்டீங்கன்னா ஒரு சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா வண்டியை அப்படியே நியூட்ரலில் போட்டு ரோல் பண்ணி ஹால்ட் பண்ணிடுவாங்க. ஆனால் என்ன பண்ணுவாங்க டீலேருந்து டேரெக்டாக பீக் வந்து போயிடுவாங்க ஹேண்ட் பிரேக்கை அப்ளை பண்ணாமல். ஸோ அப்படி பண்ணக்கூடாது. அப்படி பண்ணாலுமே இது என்டையர் லோடு வந்து உங்களுக்கு கியர் பாக்ஸுக்கு போகும் அப்படின்னு சொல்லலாம். ஸோ அதனால கண்டிப்பாக நீங்கள் என்ன பண்ணணும், ரோல் பண்ணி நியூட்ரல் பண்ணுறீங்க,
ஹேண்ட் பிரேக்கை என்கேஜ் பண்ணுங்கள். ஆனால் ஒரு சில ரீசன்ட் கார்ஸில் இப்போ நம்ம இருக்கிற கிரெட்டாவில் பார்த்தீங்க அப்படின்னா ஒன்ஸ் நீங்கள் ஹால்ட் பண்ணி நியூட்ரல் பண்ணிட்டீங்கன்னா ஃபஸ்ட்டு ஆட்டோமேட்டிக்காக ஹேண்ட் பிரேக் வந்து என்கேஜ் ஆயிரும். அதுக்கப்புறம் நீங்கள் பீல போட்டிங்கன்னா ஓகே. ஆனால் ஒரு சில லோ பட்ஜெட் கார்ஸில் அந்த ஒரு ஃபீச்சர்ஸ் வந்து உங்களுக்கு இருக்கிறதுக்கு வாய்ப்பு இல்லை. நீங்களாக தான் ஹேண்ட் பிரேக் வந்து மேனுவல் ஹேண்ட் பிரேக்கை என்கேஜ் பண்ணுற மாதிரி இருக்கும். அதை பண்ணதுக்கு அப்புறமா நீங்கள் வந்து பீல போடுங்க. ஸோ தட் உங்கள் கியர் பாக்ஸோட லைஃப் வந்து பெட்டராக வரும். 5வது மிஸ்டேக் என்ன அப்படின்னா அஃப்கோர்ஸ் ஹில்ல எல்லாரும் பண்ணுற தப்பு தான். என்னென்னா டவுன் ஹில் வரும்போது நான் ஃபியூலை சேவ் பண்ணணும் அப்படிங்கிறதுக்காக நியூட்ரலில் போட்டுட்டு மேனுவல் கியர் பாக்ஸில் நீங்கள் வந்திருப்பீங்க. அதையே நீங்கள் ஆட்டோமேட்டிக்லேயும் நீங்கள் ட்ரை பண்ணுவீங்க. கண்டிப்பாக அதை பண்ணக்கூடாது. ஏன் அப்படின்னா நம்பர் 1 இன்ஜின் பிரேக்கிங் அப்படிங்கிறது கண்டிப்பாக டவுன் ஹில்லில் தேவை. ஏன்னா அப்போ தான் வந்து உங்களுக்கு ஒரு கண்ட்ரோல் கிடைக்கும், ஒரு ஸ்டெபிலிட்டி கிடைக்கும் அப்படின்னு சொல்லலாம். இன்ஜின் பிரேக்கிங் சப்போர்ட் இல்லாமல் டவுன் ஹில்லில் வெறுமனை நம்மளோட பிரேக்கை மட்டும் நம்பி நம்ம காரை நிப்பாட்டுறது அப்படிங்கிறது ரொம்பவே ரிஸ்க்கு. நீங்கள் நியூட்ரலில் போடுறீங்கன்னா உங்கள் வீல் வந்து ஃப்ரீ வீல் ஆகும். அந்த ஃப்ரீ வீலில் வந்து அது கண்ட்ரோல் இல்லாமல் ஓடிட்டுருக்கும் அப்படின்னு சொல்லலாம். இது ஒரு ரீசன். பட் இன்னொரு ரீசன் என்ன அப்படின்னா நீங்கள் நியூட்ரலில் போகிறீங்கன்னா இன்ஜினில் போக வேண்டிய அந்த கூலிங் சிஸ்டம் வந்து பம்ப் ஆகாது அப்படின்னு நம்ம சொல்ல முடியும். அப்படி பம்ப் ஆகாமல் பட் ஸ்டில் அக்ரெசிவான ஸ்பீடில் டவுன் ஹில்லில் ரோல் ஆகி போயிட்டே இருக்கும்போது இன்ஜின் அதிகமாக சூடாகிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இது உங்களோட பவர் ட்ரெயினை பயங்கரமாக வந்து பாதிக்கும். அதனால இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்ஸில் நியூட்ரலில் போட்டு டவுன் ஹில் போகக்கூடாது. டிரைவ் மோடில் தான் போடணும். டவுன் ஹில்லில் இருக்கும்போது டெஃபினட்டாக பை சிஸ்டம் இட் செல்ஃப் என்ன பண்ணுன்னா கம்மியான ஃபியூவல் தான் வந்து உங்களுக்கு எடுக்கும். அதனால் ஒரு நல்ல மைலேஜ் கிடைக்கும். அதை பற்றி நீங்கள் ஒரியே பண்ணாதீங்க. அதனால் கண்டிப்பாக இந்த மாதிரி ஆட்டோமேட்டிக் கார்ஸில் டவுன் ஹில்லில் போகும்போது ஒரு நியூட்ரலில் போட்டுட்டு கீழே இறங்கக்கூடாது. டிரைவில் போட்டு தான் நீங்கள் இறங்கணும். ஹோப் இந்த வீடியோ உங்களுக்கு யூஸ்ஃபுல்லாக இருந்திருக்கும் அப்படின்னு சொல்லி நான் நம்புகிறேன். மீண்டும் அடுத்த வேற ஒரு வீடியோவில் உங்களை வந்து நான் சந்திக்கிறேன். அது வரைக்கும் உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் பிர்லா. பாய்.